வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். இந்த சம்மரில் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய, உடம்பு தண்ணி சத்து நிறைய தரக்கூடிய ஒரு நல்ல காய் தான் இந்த வாட்டர்மெலன். இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த சம்மர் டைமில் தான் இந்த காய் நமக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம கட்டாயம் இந்த ஜூஸை அடிக்கடி பண்ணி சாப்பிடணும். வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சாப்பிடணும், ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டில் இந்த க்ரீன் ஆப்பிளில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிடுவோம். இதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த பீசஸ் நான் இந்த கப்பு நிறைய எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ இந்த வாட்டர்மெலன் மேலே உள்ள பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எடுத்து வச்ச ஆப்பிளில் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இதையும் சேர்த்துடலாம். ஒரு 4-5 புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சதை வடிகட்டிடலாம். இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்ச துண்டுகள் கொஞ்சம் அதில் சேர்த்துடலாம். க்ரீன் ஆப்பிள் கட் பண்ணி அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இந்த சம்மருக்கு வாட்டர்மெலனை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.